என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. கூடுவோம் யாவரும் பாடுவோம் நன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை போற்றிடுவோம். நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை போற்றிடுவோம். பாவங்கள் சாபங்கள் கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தேற்றியே விட்டாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தேற்றியே விட்டாரே. அச்சயன் பச்சமாய் ரட்சிப்ப எங்களுக்கு அருளினதாலே. நிச்சயம் சுவாமியை பற்றிய சாட்சி பகர வேண்டியதே. நிச்சயம் சுவாமியை பற்றிய சாட்சி பகர வேண்டியதே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. ஜபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத வானாதி வானங்களுக்கு மேலாக விட்டு என்று ஒன்றான உங்களுக்கு இதோ உமக்கும் உம்முடைய ஒரே பேரான குமாரன் எங்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்துக்கும் முதலாவது கனமும் மகிமை எடுத்துக்கொள்வோம் பிதாவே. இதோ பிதாவே, அருமையான இந்த ஒரு நாளை எங்களுக்கு கூட்டி சேர்த்தமைக்காக உங்களுக்கு கொடான கொடை நன்றி சொல்கிறோம். இதோ இந்த நாளிலும் கூட இதோ நாங்கள் செய்த ஒவ்வொரு காரியங்களும் உங்களை பாதப்படிக்க அர்ப்பணித்தோம். இதோ நாங்கள் செய்ய இருக்கின்ற ஒவ்வொரு காரியங்களும் உங்களை பாதப்படிக்க அர்ப்பணிக்கிறோம் பிதாவே. இதோ நாங்கள் செய்ய இருக்கின்ற ஒவ்வொரு காரியங்களிலும் உம்முடைய கிருபையானது இருந்த எங்களை ஆசிரியத்து வளர்ந்து காத்தருமாறு திருத்தம் கொண்டாடுகிறோம் பிதாவே. இதோ மிகவும் விசேஷமாக பிதாவே, இந்த நாள் உம்முடைய விசேஷ நாளாக இருக்கிறது. இந்த நாளிலும் கூட நாங்கள் ஒவ்வொருவரும் ஆங்காங்கே இருந்து இதோ உம்முடைய இந்த ஒரு நாள் மாநாட்டிலே கலந்து கொள்ள ஒவ்வொருவருக்கும் இந்த வாய்ப்பினை தந்தமைக்காக உங்களுக்கு கொடான கொடை நாங்கள் எடுத்துக்கிறோம் பிதாவே. இதோ பிதாவே, வந்திருக்கின்ற அனைத்து சகோதர சகோதரிக்காக ஜெபிக்கிறோம் என்று கொள்கிறோம். இதோ அவர்களுக்கு தேவையான அந்த உம்முடைய பக்கத்துக்குரியானவர் ஞானத்தையும் அறிவும் அதிகமாக தந்து நீரே அவர்கள் ஜனத்துக்கு ஆசீர்வாதம் கொண்டாடுகிறோம் பிதாவே. இதோ பிதாவே, சிறு குழந்தைகளையும் உங்களை பாதப்படிக்க அர்ப்பணிக்கிறோம். இதோ அவர்களுக்கு தேவையான அந்த உம்முடைய பக்கத்துக்குரிய ஞானத்தையும் அறிவும் அதிகமாக தந்து நீரே அவர்களை ஆசீர்வதித்து வளர்த்து காத்தரும் கொண்டாடுகிறோம் பிதாவே. இதோ பிதாவே, பேசப்போகின்ற இந்த அடியார்கள் உங்களை பாதப்படிக்க அர்ப்பணிக்கிறோம். இதோ அவர்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்களுடைய வார்த்தைகளாக இருந்து அதை நாங்கள் ஒரு காதிலே கேட்டு மறுக்காதிலே விட்டு விடாதபடிக்கு எங்கள் இதயம் என்னும் பலகையிலே அதை நாங்கள் எழுதி அதை நாங்கள் மட்டும் வைக்காமல் அதை மற்றவர்களுக்கு எடுத்து உரைத்தனும் எங்களுக்கு தேவையான ஒரு ஞானத்தின் அறிவும் நீரே தந்தருமாறு என்று கொண்டாடுகிறோம் பிதாவே. இதோ பிதாவே, நாங்கள் உம்முடைய குமாராக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடை பின்பற்ற கடமைப்பட்டுள்ளோம். நாங்கள் பின்பற்றி செல்லும் பொழுது இடது வலதுபுறம் சாய்ந்து விடக்கூடும் பிதாவே. இதோ அப்படி சாயும்பொழுது உங்களுடைய கிருபை கொண்ட நீரை எங்களை தூக்கி தாங்கி நிறுத்தி எங்களுடைய நண்பர்களே வழிநடத்து காத்தருமாறு என்று கொண்டாடுகிறோம் பிதாவே. இதோ பிதாவே, மட்டும் எங்களை வழிநடத்து காத்தே பிதாவே. இதோ இந்த கூட்டம் முடியும் மட்டும் உங்களுடைய கிருபையானது எங்களோடு இருந்து எங்களை சகல சத்தியத்திலும் நீதியும் பாதையிலும் ஆண்டு வழிநடத்து காத்தருமாறு இந்த சிறு விண்ணப்பத்தை எங்களுடைய ஒரே பேரான குமாராக எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நேரப்பட்ச நாமத்தினால் எங்களுக்கு பாதம் தொட்டு கெஞ்சி முறைகள் கொண்டாடுகிறோம். ஜீவனுள்ள நம்ம கொண்டாடுகிறோம். அனைவரும் வருவோம். இந்த மதியானத்திற்குரிய தேவனுடைய செய்தியை சகோதரர் முருகேஷ் அவர்கள் வந்து வழங்குவார். அவர் எடுத்துக்கொண்ட பாடத்தின் தலைப்பானது சோதனையின் போர் என்ற தலைப்பின் கீழே அவர் தேவனுடைய செய்தியை கொடுக்க வண்ணமாக இருக்கிறார். அதற்கு அவர் எடுத்துக்கொண்ட ஆதார வசனம் எபிரேயர் 4ஆம் அதிகாரம் மற்றும் 15வது வசனம். ரீஃபரன்ஸ் நம்பர் 3715. அவரை தூது கொடுக்கும்படி அன்பாக அழைக்கப்படுகிறோம்.
கிறிஸ்தேசுக்குள் அன்பாக கிடைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய யெகோவா தேவன் மீண்டுமாக நமக்கு ஒரு நாளையும் ஒரு நேரத்தையும் தந்திருக்கிறார். அந்த நேரத்திலே அவருடைய இந்த மகத்துவமான சத்திய வார்த்தைகளை கேட்கவும் பேசவும் தயவு செய்திருக்கிறார். அதற்கு முதலாவது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்துக் கொண்டு, ஏற்கனவே சகோதரர் சொல்லிய வண்ணமாக இந்த பாடத்தினுடைய தலைப்பு தி பேட்டில் ஆஃப் டெம்டேஷன், அதாவது ரீபர்ஸ் நம்பர் 3715 தான் எடுத்துக்கிறேன். அதாவது என்ன சகோதரர் எப்படி இந்த பாடத்தை பார்க்கிறார், சகோதரர் இந்த பாடத்தை நமக்கு எப்படி கொடுக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு போர் மாதிரி சொல்றார். இதை ஒரு டெஸ்ட், இந்த சோதனை ஒரு வாருக்கு ஒப்பிட்டு அவர் என்ன பண்றார், அவர் சொல்றார். வார்னா நம்ம கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விதான் பட்டிருப்போம், நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஏன்னா இந்த ஜெனரேஷன், அதாவது நம்ம ஜெனரேஷன், இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷன்ல யாருமே யாரை எதை பார்த்ததில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் பார்த்ததில்லை, செகண்ட் வேர்ல்டு வார் பார்த்ததில்லை. அதனுடைய வீரியத்தை எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்ப நமக்கு கண்டிப்பா தெரியும், நம்ம வேதமானவர்களாகிய நாம் ஒரு அனுபவத்தோனுங்கிற ஒரு யுத்தம் என்ன ஆகும், பூமியில நடக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு நன்றாக நம்ம அறிஞ்சிருக்கிறோம், நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், படிச்சிருக்கிறோம் இல்லைங்களா? ஆனா இந்த பாடம் அருமகதோன் யுத்தத்தை குறித்து அல்ல. அப்போ நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். அவருக்கு வரும்போது வந்த சோதனைகள் தான் இங்க சகோதரர் கோடிட்டு காட்டுறார். நீங்க முதல் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கிருக்கிறார். பாருங்க, சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, அங்க நீங்க நல்லா நம்ம பார்க்கலாம். என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாவற்றிலும் நம்மை போல சோதிக்கப்பட்ட பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். பிஃபோரா சொல்லும்போது என்ன சொல்றாரு, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்கக்கூடிய பிரதான ஆசாரியர் நமக்கு இப்ப இல்லை. அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆசாரியனை குறித்து அங்க பவுல் எழுதுறார். அந்த ஆசாரியன் என்ன பண்ணுவாரு, அந்த ஆசாரியன் வந்தோன்னு என்ன கொடுக்கணும், வருஷம் ஒரு இளங்காலை, வெள்ளாட்டு கடா, ஒண்ணு முடியலன்னா கூட ஒரு காட்டு புறாவை கூட என்ன பண்ணலாம், கொண்டு வந்து அவங்க கொடுக்கலாம் இல்லைங்களா? இது பலிகள் அப்படிங்கிற விஷயம் பார்க்கலாம். ஆனா மறுபடியும் கூட அதை ரிப்பீட் பண்ணிடலாம். வசனம், நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடிய பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல். கிளியரா கொடுக்கிறார். பிக்சர் பாருங்க. அப்படின்னா என்ன பண்றது, ஐயோ நான் என்ன பண்றேங்கிற அந்த இல்ல, அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் இது சொல்லி எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டார். சரி, அப்படின்னா எல்லா விதத்திலும் இயேசு கிறிஸ்து தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டாராம். ஏன்னா இன்னொரு தேவன் சித்தமானா அதை இன்னொரு லெசன்ல நான் எடுக்கிறேன். டைம் நமக்கு பத்தாது, எப்படிங்க, நேரம் பத்தாது. எல்லா வகையிலும் அவர் சோதிக்கப்பட்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க நம்ம இது லூக்கா 4ஆம் அதிகாரத்துல தான் இதை நான் எடுக்கிறேன். 4ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி, அதாவது சோதனை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரா? நமக்கு எங்கேயாவது சொல்லியிருக்கிறாரா? உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் சோதனை வரும், இப்படி எல்லாம் உங்களுக்கு சோதனை வரும், இப்படி எல்லாம் நீங்க கஷ்டப்படுவீங்க எங்கேயா சொல்லியிருக்கிறாரா? நீங்க ஒரு வசனம் வாசிக்கலாம். மத்த 6ஆம் அதிகாரம், அதாவது 13ஆம் வசனத்தை வாசிச்சுட்டு நம்ம மறுபடியும் பாடத்துக்கு கடந்து போலாம். மத்த 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்று கூறியிருக்கிறது ஒரிஜினல் மனுஸ்கிரிப்ட்ல இல்ல.
நமக்கு தெரியும் இல்லைங்களா? அப்ப என்ன என்ன நம்மளை கேட்க சொல்லிட்டார் தேவன் கிட்ட பிரேயர் பண்ணும்போது? ஒரு சோதனை உங்களுக்கு வரும். எப்படிங்க? அதனால என்ன கேட்டாரு? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, அந்த அவருடைய ஆனர் எல்லாம் கொடுத்துட்டு, எங்களை சோதனைக்கு உட்படுத்தாமல் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க காட்டுக்கொள்ள அப்படின்னா அவர் தலை தலை அவருக்கு வந்த டெம்டேஷன் அவர் சொல்லும்போது என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மள மாதிரி சொல்லல, நம்மள மாதிரி மாம்சத்துல வரக்கூடிய டெம்டேஷன் இல்ல. அதாவது ஒரு புதிய சிருஷ்டிக்கு வரக்கூடிய சோதனை எப்படி இருக்கும்? ஒரு புதிய சிருஷ்டியுடைய சோதனை நம்ம நினைக்கிற மாதிரி சோதனை எல்லாம் அவர் கொடுக்கல. எப்படிங்க? ரொம்ப ஐயா பேசுறாரு. எப்படி ஐயா பேசுறாரு? நீங்க மத்தேயு 4ஆம் அதிகாரம் ஃபர்ஸ்ட் 1ஆம் வசனம் மட்டும் நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். எப்படி இவர் போனாருங்கிறதா நமக்கு ரெக்கார்டிகள் இல்லை. என்ன சொல்றாரு? அப்பொழுது பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே எங்க கொண்டு போகப்பட்டாரு? ஆனா கிளியரா இருக்கு, யாருதான் இந்த பிக்சர்ல வராரு? இந்த பிக்சர்ல யார் வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு ஏதாவது கிரீக் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டயோபோலஸ்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிருக்கிறாங்க. இது ஒருமை தான் சொல்றாரு. இது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது சாத்தான் தான் சொல்றாரு. டெவில் அப்படிங்கிறது நிறைய இன்னும் அதிகமா என்ன பண்ணலாம் இருந்திருக்கலாம். அப்ப இயேசு கிறிஸ்துக்கிட்ட இயேசு சாத்தான் வந்துட்டாரா? அவரு இவருன்னு அவர் சொல்லவே வேண்டாம். நம்ம டேவிட்யே அவன் பேசுறோம். அவருக்கு மரியாதை பாருங்க என்ன நம்ம சொல்றோம். அவன் வந்துட்டானா? வந்துட்டானா இல்லையா? நீங்க சொல்லுங்க. வசனம் வந்துட்டானா இல்லையா? நீங்க சொல்லுங்க. வசனம் நீங்க மறுபடியும் கொஞ்சம் ரிப்பீட் பண்ணிடுமா? அப்பொழுது இயேசு பிசாசினால் கிளியரா இருக்கு. அதாவது அதான் ஏற்கனவே கிரீக்ல சொல்லிட்டு அவன் தனியா தான் வந்திருக்கான். எப்படிங்க? வந்து என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு ஒரு 3 ரீஃபரன்ஸ் கொடுக்குறாரு. அதெல்லாம் வேற வேற லைன்ல போகுது. நம்ம ஒரே ஒரு ரீஃபரன்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பாக்குறோம். அப்போ இப்ப இயேசு கிறிஸ்து எதுக்காக அங்க போனாரு? எதுக்கு போனாருங்க அங்க? நமக்கு நாளை தெரியும். நீங்க முந்தைய சகோதரர்கள் உங்களுக்கு பாடம் கொடுத்திருப்பாங்க. 40 டேஸ் எங்க போயிருக்கிறாரு? அந்த வனாந்தரத்துக்கு போயிருக்கிறார். அங்க தன்னை குறித்து எழுதின எல்லா வேத வாக்கியங்களையும் அவர் என்ன பண்ணிருக்கிறாரு? ஸ்டடி பண்ணிருக்கிறாரு. சரி, அப்படி புக்ஸ் இருந்துச்சான். இன்னும் இன்றைய நாட்கள் மாதிரி அவர்கிட்ட என்ன இல்ல? புக்ஸ் இல்ல, ஒரு கண்கார்டன்ஸ் இல்ல, பார்த்து சொல்லலாங்கிறதெல்லாம் கிடையாது. சரி, அப்படின்னா இவர் அப்படியே ஒரு பிக்சர் இவருக்கு என்ன இருக்குது? இவர் எல்லாவற்றையும் என்ன பண்ணிருக்கிறாரு? அப்சர்வ் பண்ணிருக்காரு. எவ்வளவு வயசுல? ஆக்சுவலா இவர் பேப்டிசம் எடுத்தோன்னு எங்க புறப்பட்டு வந்துட்டாரு? வனாந்தரத்துக்கு போயிட்டார். 12 வயசுல கேட்ட போதனைய 30 வயசு, அப்போ 18 வயசு வரைக்கும் என்ன பண்ணிருக்கிறாரு? அப்சர்வேஷன் பண்ணிருக்கிறார். எப்படிங்க? அப்சர்வேஷன் பண்ணிருக்காரு. கிளியரா பாக்குறாரு. அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் தேவாலயத்துல கேட்ட எல்லா வார்த்தையும், இன்னொன்னு நம்ம என்ன சொல்றோம்? இவர் ஒரு பரிபூர்ண மனுஷன். இயேசு கிறிஸ்து நம்மளை விட என்ன இருக்கலாம் இவருக்கு? நல்ல நாலேஜ். இன்னும் ஏன்னா விழுந்து போன மனுஷனே இன்னைக்கு நம்ம எந்த தொழில்நுட்பத்துக்கு வந்துட்டோம்? ஏஐ டெக்னாலஜிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். பாருங்க, விழுந்து போன மனுஷனே இவ்வளவு ஒரு விஷயம் செஞ்சிருக்கிறான்னா, ஒரு பரிபூர்ண மனுஷனை நம்ம பார்த்ததில்லை. நம்ம பரிபூர்ண மனுஷன் எப்படி இருப்பாங்கன்னு நமக்கு என்ன ஆகாது தெரியல. முதல் பரிபூர்ண மனுஷன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடம், அதுக்கப்புறம் ஜீசஸ் தான். அதனாலதான் நம்ம ஈக்குவல் கரஸ்பாண்டிங் வேல்யூ பிரைஸ் அப்படிங்கிற சரிநிகர் சமனான விலையினெல்லாம் நம்ம பேசிக்கல கொடுக்குறோம் இல்லைங்களா? சரி, இப்ப என்ன ஆயிடுச்சு? அங்க எவ்வளவு நாள் சோதிக்கப்பட்டாரு? மறுபடியும் கூட ரிப்பீட் பண்ணிடலாம். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். சரி, எப்படி பிசாசு எப்படிதான் வந்தான்? எப்படி வந்தான்? அதாவது சாத்தான் இப்படிதான் வந்திருக்கிறான் அப்படிங்கறத நம்மளால என்ன பண்ண முடியல? ஐடென்டிபிகேஷன் பண்ண முடியல. ஆனா கிரைஸ்ட் பேசுறாரு. ஏதோ பேசுற மாதிரி இருக்கு. கிரைஸ்ட் என்ன ஆகுறாரு? வந்துட்டானா நேரா வந்துட்டானா? ஏன்னா சகோதரர் கொடுக்கும் போது இது நேரா வந்த மாதிரி நமக்கு என்ன ஆகல? கொடுக்கல. அதாவது சாத்தான் நேரா வந்துட்ட மாதிரி நமக்கு என்ன இல்லை. அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை புடிச்சு தேவாலயத்துக்கு தூக்கிட்டு போயிட்டாருங்கிறதெல்லாம் நமக்கு என்ன ஆகும்? அப்படின்னா அப்படி எப்படி பாக்குறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க 2ஆம் வசனம் பார்க்கலாம். 2ஆம் வசனம் நீங்க வாசிக்கலாம்.
அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. 40 days. எவ்வளவு நாள்? 40 நாள். நம்ம முந்தைய பாடத்தில் நம்ம சகோதரர்கள்லாம் கொடுத்துருக்காங்க. இயேசு கிறிஸ்து மட்டும் 40 days இருந்தாரா? மோசே நியாயப்பிரமாணம் வாங்க போறதுக்கு முன்னாடி 40 நாள் என்ன பண்ணியிருக்கிறாரு? அவர் அங்க இருந்திருக்காருன்னா நம்ம வாசிச்சிருக்கோம் இல்லைங்களா? ஆனா அது வேற, இது வேற. அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் இரவும் பகலும் 40 நாள் என்னவா இருந்தாராமா? உபவாசமாய் இருந்த பின்பா முதலே சாத்தான் வந்துட்டானா? கடைசியில் வந்துட்டான். ஏன்னா நீங்க மார்க்கு லூக்கா ஒரே ஸ்டாண்ட்ல நிக்கிறாங்க. எப்படிங்க மார்க் லூக்கா எப்படி நிக்கிறாங்க? அப்படின்னா எப்படி ஒரே விதமான விஷயம். நீங்க மார்க் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிக்கலாம். மார்க் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மார்க்கு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உடனே ஆவியானவர் அவரை வனாந்தரத்திற்கு கொண்டு போகும்படி ஏவினார். அவர் வனாந்தரத்திலே 40 நாள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு அங்கே காட்டு மிருகங்களின் நடுவிலே சஞ்சரித்து கொண்டிருந்தார். 40 நாளும் இவருக்கு ஏதோ ஒரு டெஸ்ட் இருந்துச்சுன்னு கூட சொல்றாங்க. எப்படி சொல்றாரு? லூக்காவும் மார்க்கும் ஒரே ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஏன்னா ஏதோ ஒரு இந்த காட்டு அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இல்லை. இதெல்லாம் ஆக்சுவலா அவர் உபவாசம் இருக்கிறார். இவருக்கு சில டிஸ்டர்ப், சரியான டிஸ்டர்ப் எல்லாம் என்ன இருக்கு. அதனாலதான் சொல்றாரு ஒரு டெம்டேஷன். என்ன சொல்லுவோம்? நம்ம கோபமா இருக்கும்போது யாராவது ஒருத்தர் வந்தாங்கன்னா நம்ம அவங்களை எப்படி பேசுவோம்? ரொம்ப அன்பா பேசுவோமா? நாமளே டென்ஷனா இருப்போம். வர்றவங்க கிட்ட நம்ம என்ன பண்ணுவோம்? அதை அப்படியே வெளிப்படுத்திடுவோம். இதுதான் நம்மளுடைய இயல்பு இல்லைங்களா? மனித இயல்பே என்னன்னா, அதனாலதான் சொல்லுவாங்க அவரு நல்ல மூட்ல இருக்கும்போது நீங்க அவரை போய் என்ன பண்ணுங்க, போய் பாருங்க. நமக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா? நம்ம அப்பா அம்மா எல்லாம் என்ன அட்வைஸ் பண்ணியிருக்காங்க? அவர் நல்ல என்னவோ அவர் இன்னைக்கு சரியில்லை. அவர் பாருங்க என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சகோதரர் என்ன கொடுக்குறாருன்னா 40 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவருக்கு நேரடியான டெஸ்ட் என்ன ஆகுது. அங்க நமக்கு ரெக்கார்டிக்கலாம். நீங்க 2ஆம் வசனம் நம்ம வாசிச்சலாம் மறுபடியும். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. இப்ப அவருக்கு என்ன ஆயிடுச்சுங்க? 40 நாள் உபவாசம் இருந்ததுக்கு அப்புறம் அவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா பசி உண்டாயிருச்சு. நீங்க பாருங்க 40 நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது சகோதரர் ஒரு விஷயம் கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாருன்னா, நான் முந்தைய நாட்கள் பத்திரிகையில் கூட நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்க. என்னன்னா மாலுமிகள் கப்பல் விபத்துக்குள்ளான ஒரு பசி தாங்க முடியாம யார சாப்பிட்டு இருக்காங்க? கூட பயணிச்சவங்க செத்து போனவங்களே என்ன பண்ணிருக்காங்க? சாப்பிட்டு இருக்காங்க. பசியை பத்தி என்ன உலகத்திலே பசி என்னன்னா ஒரு மிகப்பெரிய கொடுமையான விஷயம். உலகத்துல எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாருங்க பஞ்சம் தான். எப்படிங்க? அதாவது ஏதாவது ப்ராப்ளம். நீங்க காசால பாருங்க எதுக்காக ஓடிட்டு இருக்கிறாங்க? அதாவது காசா ஓடிட்டு இருக்கிறாங்க, இஸ்ரேல் அடிச்சிட்டு இருக்காங்க. அந்த விஷயத்தையும் நான் பார்க்க போறது. நீங்க எல்லாம் மீடியால பார்த்துருப்பீங்க. ஒரு சின்ன பொண்ணு என்ன பண்ணுது, ஒரு அந்த அண்டால இருந்து ஒரு சாப்பாட்டை எடுத்து எப்படிங்க நமக்கு கூட எல்லாம் பாயாசத்தோட கொடுத்தாங்க. எப்படிங்க சகோதரர் என்ன பண்ணிட்டாரு? அதை எடுத்து என்ன ஆகுதுன்னா, இல்ல கூட்டமா என்ன ஆகுறாங்க? பசி எவ்வளவு ஒரு கொடுமை. ஏன்னா தெரியும், உங்க ஜெனரேஷனுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. பசியை பத்தி உலகத்திலேயே ரொம்ப கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பசிதான். சரி, இயேசு கிறிஸ்து பசியோட வந்துட்டார். எங்க வந்துட்டாரு? அவருடைய உபவாசம் முடிச்சுட்டு அவர் வரும்போது 3ஆம் வசனம் நம்ம வாசிக்கலாமா? அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். அப்போ அங்க என்ன சகோதரர் அதுக்கு முன்னாடி என்ன ஒரு விஷயத்தை கொடுக்குறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகத்துல இயேசு கிறிஸ்துக்கு குழந்தைக்குரிய சோதனையும் இருந்துச்சு. இவர் 12 வயசுக்கு மேல இவரை குறிச்சு நமக்கு பெரிய ரெக்கார்டு என்ன இல்ல, வேதத்துல கொடுக்கப்படல. 12 வயசுக்கு மேல என்ன பண்ணாரு? அவருடைய குடும்பத்தை என்ன பண்ணி இருக்கிறாரு? அந்த நமக்கு நல்லா தெரியும், அவர் அந்த கார்பெண்டர் வேலை தான் என்ன பண்ணி இருக்கிறாரு. அப்ப 12 வயசுல இருந்து இவருக்கு சில விஷயம் என்ன இருந்துச்சு.
அப்போ இவர் என்ன சொல்றாருன்னா 30 வயசுக்கு மேல வரக்கூடிய இந்த சோதனை இது புதிய சிருஷ்டிக்குரிய சோதனை. ஏன்னா இன்னொரு டாபிக் எழுதுறாரு. இயேசு கிறிஸ்து வந்து ஒரு தாயா இருந்திருக்கிறாரா? இயேசு கிறிஸ்து ஒரு தகப்பனா இருந்திருக்கிறாரா? இல்ல இயேசு கிறிஸ்து கடன்காரனா இருந்திருக்கிறாரா? இல்லையே. நம்மை போல சோதிக்கப்பட்டு அப்படிங்கிறார். இப்ப நமக்கு என்னென்ன ப்ராப்ளம் எல்லாம் வந்திருக்கும்? வியாதி இருந்திருக்குது, அவர்கிட்ட என்ன இல்ல, அவர் தொட்டவங்க எல்லாம் வியாதி சுத்தமானாங்க. அப்படின்னா இந்த சோதனை ஒரு ஐயா எழுதுறாரு. எப்படிங்க? இதுதான் புதிய சிருஷ்டிக்குரிய ஒரு சோதனை. இப்ப சாத்தான் எப்படி வந்துட்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப சில விஷயம் சாத்தானாலே நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பழைய மீடியாக்கள் எல்லாம் நல்லா ஒரு அசிங்கமா கொம்பெல்லாம் கொடுத்துட்டு ஒரு பயங்கரமா அப்படியெல்லாம் வந்துட்டாரா, அந்த மாதிரி வந்துட்டாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் அந்த மாதிரி வந்த மாதிரி நமக்கு என்ன இல்லை. ஆக்சுவலா ஒரு சகோதரர் நேரடியாவே வரல. மைண்ட்ல என்ன ஆகும்? இப்ப நமக்கு மைண்ட்ல சில சிந்தைகள் வரும் தெரியுங்களா? எப்படிங்க? நம்ம எப்படியே இருப்போம், அப்படி யோசிப்போம். சரி, பசி ஆயிருக்குது. இயேசு கிறிஸ்துக்கு என்ன உண்டாயிருச்சு? வசனம் பாருங்க, அவருக்கு பசி உண்டாயிருச்சு. இது இந்த கல்லுகள் எல்லாம் என்ன பண்ணலாம்? சரி, ஏன் கல் வேணும் அவருக்கு? ஆல்ரெடி பின்னாட்கள் எதை கொடுத்தாரு? 5 அப்பம் 2 மீன்கள் 5000 பேருக்கு எங்கிருந்து வந்துச்சுன்னு நமக்கு தெரியல, கொடுத்தாரு. இதுக்கு ஒரு கல் வேணுமா? ஒரு கல் இவருக்கு வேணுமா? அந்த கல் நீங்க அப்பமா அப்படின்னா, அப்படின்னா என்ன சகோதரர் நமக்கு கொண்டு வராரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாம்சத்துல யோசிச்சிருந்தாருன்னா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிருப்பாரு? அந்த கல்லை என்ன பண்ணி இருக்கலாம்? சிம்பிள், அவர் மாத்தி இருக்கலாம் இல்லைங்களா? மாம்சத்துல அவர் இந்த கல்லை அப்பமா அவர் மாத்தி இருக்கலாம். ஆனா இயேசு கிறிஸ்துடைய படிச்சார் இல்லைங்களா? அந்த 40 நாளுடைய ஸ்டடி, என்ன ஸ்டடி எல்லாம் படிச்சிருப்பாரு? அடிக்கப்படுற ஆடு மாதிரி என்ன பண்ண போறாங்க? கூட்டிட்டு போக போறாங்க. எனக்கு இந்த சாப்பாடு மட்டும் என்ன பண்ணிடும்? ஆல்ரெடி நான் எதுக்காக வந்திருக்கிறேன்? அவர் வந்ததே எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜீவனை கொடுக்கவும். அதான் சொல்றார், மனுஷகுமாரன் ஜீவனை அழிக்க அல்ல, ரட்சிக்கிறதற்கே உலகத்திற்கு வந்தார். மைண்ட்ல என்ன வந்துருச்சு? நம்ம வந்த நோக்கம் எது இல்ல, கல்ல அப்பமா மாற்றுறது நம்ம அதுக்காக வந்தாரு. ஏன்னா அவர் ஞானஸ்தானம் எடுத்தது என்னன்னா, தேவனுடைய சித்தம் செய்யறது. தேவனுடைய சித்தம் செய்யணுங்கிற விஷயத்தை அவர் மைண்ட்ல கிளியரா வச்சிருக்கிறாரு. இதை பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க. பின்னாட்கள் அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணிருப்பாங்க? எப்படிங்க? பின்னாட்கள் பாருங்க. அப்ப என்னன்னா, நாம கூட சகோதரர் எப்படி சொல்றாருன்னா, நாம நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு மாடி பேச நீங்க கொடுங்க. எப்படி கொடுங்க? ஒரு மாடலா நீங்க வாழுங்க. நீங்க மாடலா இருந்தீங்களா தான் உங்க பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க? அதே நீங்க எந்த ஸ்டைலுக்கு போறீங்களோ அந்த ஸ்டைலுக்கு என்ன ஆயிரும்? ஏன்னா உலகம் இப்ப நமக்கு சொல்றோம், நமக்கு எதிரி அப்படின்னாலே பொதுவா என்ன சொல்லிடுவோம்? சாத்தானாலதான் நமக்கு இவ்வளவு பிரச்சனை. ஆனா சகோதரர் அப்படி சொல்றது இல்லை. அவர் என்ன சொல்றன்னா, முதல்ல உனக்கு எதிரி நீதான். முதல்ல எதிரி யாரு? நீதாப்பா உனக்கு எதிரி. வேற யாரும் நமக்கு எதிரி எல்லாம் கிடையாதுங்க. நம்ம யோசனை தான் எப்படி இருக்குது முதல்ல. அதனாலதான் நீங்க நிறைய பாடங்கள் கேட்டிருக்கிறதுனால, மாம்சம், உலகம், சாத்தான். இப்ப ஃபர்ஸ்ட் எது நமக்கு எதிரி? நம்ம மாம்சம் தான் எதிரி. மாம்சத்தை திருப்திப்படுத்துறதுக்கு நான் இந்த உலகத்துல வந்தனா? இதுதான் அவருடைய கேள்வி. யாரு? நம்முடைய ரட்சகராக இயேசு கிறிஸ்துவுடைய ஸ்டாண்டர்ட். ஏன்னா அவர் தான புதிய சிருஷ்டி. இந்த மாதிரி இந்த கல்லுகளை அப்பம் ஆக்கிறதுக்காக நான் வந்தேன் இல்லையே. சரி, அதுக்கப்புறம் நமக்கு எந்த ரெக்கார்டு இல்லையே. இவர் சாப்பிட்டாரா, சாப்பிடலையா, இவருக்கு என்ன யாராவது கொடுத்தாங்களா அப்படிங்கறதெல்லாம் நமக்கு ரெக்கார்டு இல்லைங்களா? சரி, அப்படின்னா என்ன ஒரு விஷயம் சகோதரர் சொல்ல வரார்? என்னதான் சொல்ல வரார்? ஒரு வசனம் நீங்க வாசிக்கலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே
உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். பாருங்க, அப்ப என்ன நமக்கு சொன்ன இயேசு கிறிஸ்து அதை ஃபாலோ பண்ணாமனா மறுபடியும் கூட கொஞ்சம் ரிப்பீட் பண்ணிடுமா? அவர்களைப் போல நீங்கள் செய்யாதீர்கள். அப்படின்னா இந்த உலக ஜனங்கள் மாதிரி நீங்க என்ன பண்ண வேண்டாம். நமக்கு தெரியும் அவர்கள்னா நம்ம ரெண்டு பேர்த்த கொண்டு வருவோம். யாரை கொண்டு வருவோம்? அவர்கள் அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்களையும் கொண்டு வரலாம், உலக ஜனங்களையும் நம்ம என்ன பண்ணலாம். நான் சபையை தான் பேசுவார். அவர்களை போல நீங்க என்ன பண்ணாதீங்க, செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். 40 days தன்னுடைய மகன் அங்க என்ன பண்றாரு, சொந்த குமாரன் அவர் அங்க இருக்கிறாருன்னா அடுத்த விஷயம் கண்டிப்பா என்ன, யாரு அரேஞ்ச் பண்ணிருப்பாரு? தேவன் அரேஞ்ச் பண்ணுவாருங்கிற அந்த நம்பிக்கை தான் நமக்கு வேணும். எப்படிங்க? நமக்கு அதுதான் இந்த சத்தியத்துக்குள்ள வந்தவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா, ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ள நீங்க என்ன பண்ணுங்க, அடங்கி இருங்க. ஏன்னா நம்ம ஒருவேளை ஆரம்ப காலத்துல இந்த சத்தியம் கேட்கும்போது எப்படி கேட்டு வருவாங்க, ஆனா இவங்க பரவாயில்ல, இவங்க நல்லா என்ன பண்றாங்க, அதுக்காக நம்மளை கூப்பிடல, நல்லா சத்தியம் சொல்றது கூப்பிடல. அந்த சத்தியத்தை நீங்க கடைபிடிச்சீங்களாதான் அந்த சத்தியத்தினுடைய வேல்யூ என்ன, வேல்யூக்கு நம்ம என்ன சொல்லுவோம், மதிப்பு. இந்த சத்தியத்தினுடைய மதிப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு எவ்வளவு வருஷம் ஆயிருந்து தெரியுங்களா? சத்தியம் கேட்டோடனே நமக்கு என்ன தெரியாது, ஓ இது ஒரு நல்ல ட்ரூத். ஆனா நம்ம வந்தது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சாகிறதுக்கு. இயேசு கிறிஸ்துடைய மைண்ட் அதுதான். எதுக்கு கூப்பிட்டுருக்கிறாரு? சரிங்க, சாகிறதுக்குன்னா எதுக்கு சாப்பாடெல்லாம் நீங்க போட்டீங்க? பட்டியாவே பிரதர் என்ன பண்ணிருக்கலாம், காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் கிளாஸ் எடுத்தா என்ன இருக்கும் இல்ல பாருங்க. அதான் ஏன்னா அப்படி இல்லை, அதுக்காக இல்ல, நம்ம அதனாலதான் சொல்றாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு சில விஷயம் சொல்லும் போது எங்களுக்கு அன்று உள்ள அப்பம். அப்ப நம்ம மாம்சத்துக்கு எடுத்துக்கலாம். நமக்கு என்ன வேணும், மாம்சத்துக்கு கொடுக்குறாரு, ஆவிக்குரிய அப்பத்தையும் நமக்கு என்ன பண்றாரு, ரெண்டையும் கொடுக்கணும். எனக்கு என்னத்தை கொடுக்கணும்? இயேசு கிறிஸ்து தான் சொல்றாரு சீசர்கிட்ட, இவங்க வழியில அனுப்புனா என்ன பண்ணிடுவாங்க, இவங்க சோர்ந்து போயிடுவாங்க. பின்னாட்கள் சொல்லிடுவாரு, என்ன சொல்லிடுவாரு, போதகரே நீங்க எங்க போனீங்க, உங்களுக்கு நான் அங்கெல்லாம் தொழாகணும், நீங்களே எதுக்காக வந்தீங்க, போஜனம் பண்ணி சாப்பிடறது தான் வந்தீங்களே ஒழிய என் வார்த்தை கேட்க வரல. பாருங்க, அப்போ அந்த 12 பேர்ல 11 பேர் இந்த வார்த்தையின் மேல என்னவா இருந்திருக்காங்க அவங்க. அதனாலதான் சகோதரர்கள் கூட காலையில் என்னன்னு சொன்னாங்க, அவங்க அஸ்திபாரம் எல்லாம் சொல்லல. என்ன சொல்லிட்டாங்க, போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமே அன்றி வேற அஸ்திபாரம் ஒருத்தரால என்ன பண்ண முடியாது. தூண்கள் கேபா பேதுரு யோவான் யாக்கோபு என்ன சொல்றாங்க, அவங்க தூண்களாக இருந்தாங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா அவங்க தான் என்ன பண்ணிருக்கிறாங்க. அதுதான் இது இசைவாக என்ன, இந்த மாளிகை என்ன இருக்கு, கட்டப்பட்டு வருகிறது. இசைவா இந்த மாளிகை என்ன ஆகணும், அதுக்கு அவங்க என்னவா இருந்திருக்கிறாங்க, தூண்களாக இருந்திருக்கிறாங்க. சரி, இப்போ என்ன வாசிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ சகோதரர் இன்னொரு விஷயம் கூட என்ன கொடுக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாவத்திலிருந்து தான் முதல்ல சுயநலம் வந்துச்சுங்கிறார். பாவத்திலிருந்து தான் என்ன வந்தது? இப்ப நம்ம கிட்ட எல்லாம் சுயநலம் இருக்கா இல்லைங்களா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, இருக்கா இல்லையான்னு சொல்லுங்க. எப்படி இருக்குதுங்க, எப்படி இருக்கு சொல்லுங்க, நீங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நம்ம கிட்ட இருக்கிற காரை ஒரு 3 நாள் வந்து ஒருத்தர் கேட்டா நம்ம கொடுப்போம், நம்ம பிரதருக்கு கொடுப்போம். எத்தனை என்ன கொடுப்போம், நம்ம சகோதரனுக்கு கொடுப்போம். ஒரு 30 நாள் கேட்டா என்ன பண்ண மாட்டோம். 30 நாள் பிரதர் எனக்கு கேட்கும் போது 3 days கேட்டா இப்ப என்ன பண்ணிட்டாரு. அப்ப நம்ம கிட்ட என்ன வருது, நம்ம கிட்ட சுயநலம். அது என்ன ஆச்சு, சுயநலம் என்ன வந்துச்சு. அதனாலதான் ஒரே விஷயத்துல சகோதரர் ரசல் சொல்லும் போது, இந்த உலகம் கஷ்டப்படுறதுக்கு காரணமே என்னன்னா ஆங்கிலத்துல என்ன செல்ஃபி, என்ன சொல்லுவோம், என்னமா சொல்லுவோம், சுயநலம் தான். என்னோடது, இது என்னோடது, எப்படிங்க, அது என்னோடதுன்னு சொல்லி என்ன ஆயிட்டு பாருங்க. அப்ப நம்மகிட்ட என்ன இல்ல, பொதுவா நம்ம கிட்ட. ஏன்னா அதனாலதான் அப்போஸ்தலர் காலத்துல என்ன எதை கடைபிடிக்க முடியல, இந்த பொது உடைமை கொள்கையை அந்த அனானியா சப்பீரா விஷயத்துல என்ன பண்ண முடியல அவங்க. ஏன்னா அப்ப இல்ல, அது கிங்டம் தான்.
கிங்டம் தான். 6000 வருஷமா என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பாவம், இந்த சுயநலம் இன்னைக்கு எப்படி இருக்குதாமா, அதனுடைய வீரியம் இன்னும் எவ்வளவு இருக்குது. நீங்க உதாரணத்துக்கு, நீங்க ஒரு உதாரணத்துக்காக தான் நான் சொல்றேன். இப்ப நம்ம அரசாங்கங்கள்லாம் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க இல்லைங்களா, இந்த வெப்பன்ஸ், அணுகுண்டு, அணு ஆயுதம். அவங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறத அதனுடைய வீரியம் பல மடங்கு என்ன ஆயிடுச்சுங்களா. இன்னைக்கு அன்னைக்கு போடும்போது ஜப்பான்ல இருக்கிற ஹிரோஷிமா நாகசாகிங்கிற அந்த 2 பட்டணமா மாநிலமா பட்டணம் போச்சு. நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லைங்களா. இன்னைக்கு அதனுடைய வீரியம் 100 மடங்கு இருக்குங்கிறான். அதே மாதிரி தான் இன்னைக்கு பாவம், சாபம், சுயநலம். சுயநலம் நம்ம கிட்ட என்ன இருக்குது. அதனால இயேசு கிறிஸ்து தன்னுடைய அப்போஸ்தலருக்கு சொல்லும் போது அந்த சுயநலத்தை எடுத்து போடணும் இவங்க. சுயநலத்தை சரி அப்படின்னா நீங்க முதல்ல என்ன பார்க்காதீங்க, பிரதர் சுயநலமே இல்லாம இங்க வந்து நிக்கிறாரான்னு நீங்க நினைச்சுக்காதீங்க. எங்கிட்ட இருக்குது. நம்ம கூடுறதுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது என்ன பண்ணணும், நம்ம நாளடைவில் நம்ம என்ன பண்ணணும், சுயநலத்தை நம்ம எடுத்து போடணும். சரி, பாவம் வந்துச்சு. இயேசு கிறிஸ்து கிட்ட பாவம் வந்துச்சா? இயேசு கிறிஸ்து கிட்ட பாவம் வந்துச்சுங்களா? பாவமே இல்லையே. நம்ம எபிரேயர்லாம் வாசிக்கிறோம். அதாவது அவர் எப்படி பாவம் இல்லாதவராய், எப்படிங்க அந்த வசனம் நம்ம 7ஆம் அதிகாரத்தில் நினைக்கிற எபிரேயர்ல அவர் எப்படி இருக்கிறாரு. அவர் பாவம் இல்லாதவராய் என்ன பண்ணாரு. ஆனா அவர்கிட்ட பாவம் யாரால பாவி ஆனார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய பாவங்களை அவர் சுமந்து கல்வாரி சிலுவையில் என்ன பண்ணார், அவர் தீர்த்தார். அப்படிங்கறதெல்லாம் நம்ம என்ன பண்றோம், நமக்காக அவர் பாவம், சாபம், மரணம் என்ன பண்ணாரு. ஆனா சரி, இந்த ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரி அதாவது சோதனைக்காரன் வந்தா இந்த கல்லெல்லாம் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அப்பமாக்கன்னு கேட்கும்போது, இயேசு கிறிஸ்து அவர் கொடுத்த பதில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க நேரடியாவே எடுத்துக்க வேண்டாம், மனசுலயே சில விஷயம் நமக்கு வளர்ந்துருக்கலாம். மனசுலயே நேரடியான சில விஷயம், இப்படி செஞ்சா என்ன, இப்படி செஞ்சா என்னங்கிற தாட் கூட அவருக்கு வந்திருக்கலாங்கிறார் சகோதரர். இருக்கலாம், இல்ல நேரடியா கூட என்ன பண்ணி இருக்கலாம். ஏன்னா இது ஆரம்ப காலத்திலே இது என்னன்னா ஒரு ஆராய்ச்சிக்குரிய பாடம். நான் என்னைக்கு சத்தியம் கேட்க ஆரம்பிச்சனோ அன்னையிலிருந்தே இந்த விஷயம் ஒரு ஆராய்ச்சிக்குரிய பாடம். ஆனா சகோதரர் கொடுக்கிறார், என்ன கொடுக்கிறாருன்னா, நேரடியா வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. மைண்ட்ல என்ன ஆயிட்டான், இப்படி செய்யலாம், இப்படி செய்யலாம், என்ன பண்ணலாம், கல்லெல்லாம் ஏன் அப்ப சுடுனா மாவு வேணும், விறகு வேணும், இதெல்லாம் லேட்டு தானே. அவருக்கு இருக்கிற வல்லமையில என்ன பண்ணலாம் பாருங்க. அப்படின்னா அந்த சிந்தையை கொண்டு வந்துட்டா. எதற்கு எந்த சிந்தையை கொண்டு வரா, உங்களுக்கு இருக்கிற வல்லமையில நீங்க என்ன பண்ணிக்கலாம். சரி, அப்படின்னா நமக்கு ஏற்கனவே சகோதரர் கூட காலையில் சொன்னார், பவுல் வந்து என்னன்னா, நான் செய்யணும்னு நினைக்கிறத விட செய்யாததான் அதிகமா என்ன பண்றேன். அப்ப அவரோட அருமையான ஒரு விஷயம் சொன்னார். என்னன்னா, அது பவுலுடைய பிகினிங், தொடக்கம் தான். பின்னாடி அவர் என்ன பண்ணிட்டார், அப்படியெல்லாம் இல்லை, இப்படிதான் நடப்பேங்கிறதெல்லாம் என்ன பண்ணிட்டார். சரி, அப்படின்னா இயேசு கிறிஸ்து கிட்ட என்ன இல்லை பாவம் அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, தன்னுடைய உடல் நலனுக்காக, தன்னுடைய மாம்சத்தை திருப்திப்படுத்துறதுக்காக அவர் இதுக்குள்ள என்ன பண்ணல, கல்லுகளை மற்றவங்களுக்கு கொடுத்தாரு. அவருடைய மாம்சத்தை திருப்திப்படுத்துறதுக்காக அவர் என்ன பண்ணல, அந்த விஷயத்தை அவர் யூஸ் பண்ணல. அப்ப என்ன எழுதுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, விசுவாசமற்ற இருதயம் உடல் மரணத்திற்கு கொடுத்துட்டார். எப்படி சொல்றாருன்னா, விசுவாசமற்ற இருதயம் அவர்கிட்ட இல்ல, விசுவாசம் உள்ள இருதயம் அவர்கிட்ட என்ன இருக்குது, அவர்கிட்ட இருந்துச்சு. தன்னுடைய உடலை எது கொடுத்துட்டாரு, மரணத்துக்கு. ஏன்னா ஏற்கனவே ஆல்ரெடி நீங்க எல்லாம் ஏசாயா புத்தகத்துல அங்க இதோ என் காரியமா யார் போவேன்னு கேட்கும்போது, இதோ நான் இருக்கிறேன், என்னை அனுப்பு, நல்லாவே தெரியும். அவர் இங்க வந்து என்ன பண்ணல, எக்ஸ்ட்ரா அவருடைய ஒரு விஷயம் பாருங்க. அவர் வந்தோடனே என்னதான் பண்ணிருக்கலாம், அவர்கிட்ட ஒரு வீடு என்ன பண்ணிருக்கலாம், வாங்கியிருக்கலாம், இல்ல வாடகைக்காச்சும் எடுத்திருக்கலாம். அவர் என்ன பண்ணல. ஏன்னா அவர் சொல்றாரு, இவரை பாக்குறதா பேதுரு போறாரு,
அப்போஸ்தலர் எங்க தங்கி இருக்கிறாருன்னு பார்க்கும்போது தான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஆகாயத்து பட்சிக்கு கூட என்ன இருக்குது? கூடு இருக்குது. மனுஷகுமாரன். சரி, அப்படின்னா பைபிள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்னைக்கு வீடே இல்லையா? வீடே இல்லைங்களா? நிறைய ஆரம்பத்தில் நான் கூட சத்தியம் கேட்கும்போது என்ன சொன்னோம், நமக்கு இன்னைக்கு எதுக்கு வீடு இல்ல, ஒரு வீடு வேணும். எப்படிங்க? ஒரு வீடு வேணும். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட், நமக்கு ஒரு வீடு வேணும். பக்கத்துல இடம் இருக்குது, அதை கட்டி நீங்க வாடகை கொட்டீங்கன்னா ஊழியத்துக்கு உங்களுக்கு என்ன ஆகும்? ஆனா என்ன மறந்துடுறோம்? என்னத்தை மறந்துட்டோம்? உங்களுக்கு இன்னது தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். ஏன்னா நான் யாரையும் குறிப்பிட்டெல்லாம் சொல்ல. பெங்களூர்ல ஒரு சகோதரருக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியே அவருக்கு அந்த ஒரு காம்ப்ளெக்ஸ்க்கு 50,000 வாடகை வரும். இன்னைக்கு அது அப்படியே பண்படங்கு எவ்வளவு வாடகை வரும் அவருக்கு? மாசம் 10 லட்சம் ரூபாய் வாடகை வருங்க. எவ்வளவு வருங்க? நான் யாரெல்லாம் சொல்லல, நான் போய் பார்த்திருக்கிறேன். பாருங்க, அப்ப என்ன அவருக்கு ஊழியம் செய்யறதுக்காக என்ன பண்றாரு? வீட்டை என்ன பண்ணிருக்கிறாரு? கட்டி விட்டுருக்கிறார். ஏங்க, முதல்ல நம்ம இந்த உலகத்தோட போட்டி போட்டுட்டு இடம் வாங்கி வீடு கட்டுறதே முதல் தவறு தான். ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய கூடாரம் எங்க இல்லைங்கிறாரு. சரி, அப்படின்னா நம்ம மனசுல இன்னுமே வரலையே. எங்க வரல? அந்த புதிய சிருஷ்டியா நீங்க வந்தீங்கன்னா தான் நீங்க புதிய சிருஷ்டிக்கு உண்டான போராட்டம் உங்களுக்கு வரும். புதிய சிருஷ்டிக்கு உண்டான போராட்டம் எப்படி வரும்? இயேசு கிறிஸ்து வந்தோடனே என்ன பண்ணிருக்கலாம்? அழகா நமக்கு தெரியும், மார்க்குடைய தாயார் வீட்டுல தான் என்ன பண்ணிருக்கிறாரு? அந்த கெத்செமனே பாருங்க, டெம்பரவரி. அதனாலதான் சொல்றாரு, ஆகாயத்து பறவைக்கு கூட என்ன இருக்குது? கூடு இருக்குது. மனுஷகுமாரனுக்கு என்ன இல்ல? தலை சாய்க்க இடம் இல்லை. நீங்க பாருங்க, 3.5 வருஷம் எங்கதான் தூங்கி இருப்பாரு? எங்க தூங்கும் போதுதான் என்ன நினைச்சிருப்பாரு? நாமெல்லாம் பாருங்க, மீட்டிங் முடிஞ்சோன்னு எங்க போயிருவோம்? முடிஞ்சோன்னு நம்ம எங்க புறப்பட்டுருவோம்? நமக்கு சொந்த வீடோ வாடகை வீடோ ஏதோ ஒரு இடம் என்ன இருக்குது? அதான் சொல்றாரு. என்ன இயேசு கிறிஸ்து இன்னும் அட்வான்ஸா சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஆகாயத்து பறவைகள் கூட ஒரு கூடு இருக்கிறது. எப்படி? மனுஷகுமாரனுக்கு என்ன இல்ல? ஏன்னா அப்போ நமக்கு இன்னும் அந்த ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு விஷயம் நமக்கு வரணும். இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து கிளியரா முடிவெடுக்கிறாராமா. 4ஆம் வசனம் நீங்க வாசிக்கலாம். மாதிரியே 4ஆம் வசனம். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதே என்றார். சரி, இப்ப நம்ம சாப்பாட்டுனால வாழ்றோமா, தேவனுடைய வார்த்தையினால வாழ்றோமா? நீங்களே சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. நாம சாப்பிடுற சாப்பாட்டுனால வாழ்றோமா, தேவனுடைய வார்த்தையினால நம்ம வாழ்றோமா? மடான்னு சொல்லிடாதீங்க, யோசிச்சு சொல்லுங்க. சகோதரி கொஞ்சம் என்ன இருக்கிறாங்க, எதுக்குன்னா நமக்கு பிரச்சனை. இப்படின்னா இந்த பக்கம் வந்துடலாம், இப்படின்னா நம்ம இந்த பக்கம் போயிடலாம். ஆனா தேவன் நமக்கு உயிரோடு இருக்கிறதுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறனால தான் இந்த சாப்பாடு, பிரியாணி எதா இருந்தாலும் நீங்க சாப்பிட முடியுங்க. தேவன் நமக்கு அனுமதிச்சிருக்கிறார். அதனாலதான் இயேசு கிறிஸ்து இன்னும் ஹை ஸ்டாண்டர்டா பேசுறாரு. எப்படி? மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல. இன்னைக்கு நீங்க உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் யாரு? தேவன் தான். ஏன்னா அப்போஸ்தலர்கள் அந்த காலத்துல என்ன சொன்னாங்க? உமக்கு சித்தமானா நாங்களும் உயிரோடு இருந்தா இந்த பட்டணத்துக்கு போய் நம்ம என்ன பண்ணுவோம்? ஆனா இன்னைக்கு நம்மளால கூட அது முடியலையே. நம்ம பிரதர் கிட்ட ஒரு ரூம் போனா அங்க ஏதாவது கொஞ்சம் குளிக்கிறதுக்கு ஏதாவது இடம் இருக்குமா? ஒரு ஏதோ தூங்குறதுக்கு ஏதாவது பில்லோ ஏதாவது வச்சிருந்தாருன்னா அங்க இருக்கலாம் பாருங்க. அப்போ அவர்களுடைய அப்போஸ்தலருடைய நமக்கு அவங்களுக்கு ஒரு அடிச்சுவடை நமக்கு என்ன பண்ணாங்க? பின்னாடி சீசர்கள்லாம் அப்போஸ்தலருக்கு பின்னாடி சீசர்கள். இயேசு கிறிஸ்து கிளியரா சொல்றாரு. என்ன சொல்றாரு? மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும். இன்னைக்கு நம்ம பிழைக்கிறது அப்பத்துல மட்டும் இல்லைங்க. இன்னைக்கு நம்ம ஜீவன் கொடுத்திருக்கிறார். அதனாலதான் நம்ம அப்பம் சாப்பிடலாம். நமக்கு பிடிச்சதெல்லாம் கூட என்ன பண்ணலாம்? நம்ம சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? சகோதரர்களுடைய இந்த ட்ரீட்மெண்ட் சென்டருக்கு வந்து என்ன பண்ணிடலாம்? எனக்கு என்ன ஆயிடுச்சு இந்த இதுல என்ன இல்ல இல்ல இன்னைக்கு நான் என்னன்னா, இன்னைக்கு வியாதி காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய உணவு ஒரு வகையில,
இன்னொன்று பாவம், சாபம், மரணம் எல்லாம் நம்மள என்ன ஆயிட்டு இருக்குது. நீங்க என்னதான் இல்லை நிறைய சொல்றாங்க, நீ இதெல்லாம் சாப்பிடுங்க, இது மட்டும் சாப்பிடுங்க, எது சாப்பிடுங்க, ஐயோ இது சாப்பிடாதீங்க, இது உடம்புக்கு, இது சாப்பிடாதீங்க, இது உடம்புக்கு. சரி, இது எல்லாம் சாப்பிடாம நீங்க விட்டுட்டீங்கன்னா நீங்க எவ்வளவு நாள் வாழ்ந்துருவீங்க? நாளை தள்ளி போடுறது தான் நமக்கு என்னன்னா, நம்மளால இன்னைக்கு என்ன முடியும்? நம்முடைய மருத்துவர்கள், நம்முடைய டாக்டர்கள் எல்லாத்தாலும் என்னத்தை செய்ய முடியும்னா, நம்மளை ரட்சிக்க முடியாது. நாளை என்ன பண்ணலாம்? தள்ளி போடலாம் இல்லைங்களா? சரி, அடுத்த ஒரு நெக்ஸ்ட் ஒரு விஷயத்துக்கு வரலாம். நீங்க அப்படியே அம்மா 5ஆம் வசனம் கூட அப்படியே நம்ம வாசிக்கலாம். 5ஆம் வசனம். அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவ ஆலயத்து உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனானால். இந்த ஒரு கான்செப்டுக்கு வராரு. இதனாலதான் அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப என்ன வசனம் இருக்கு நீங்க பாருங்க. அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்துக்கு கொண்டு போனாரா, கூட்டிட்டு போனாரா? நேரடியா வரலங்கிறதுக்கு கூட்டிட்டு போனாருன்னா என்ன இருக்கணும்? நேரடியா வரணும். அவரு இதெல்லாம் என்னன்னு சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு வசனம் நீங்க வாசிக்கலாம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம், இல்ல மத்தேயு 6ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். சரி, அப்படின்னா சில விஷயம் சொல்றாரு. என்ன சொல்றாரு? இவைகள் எல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க விவிலியத்தில் நீங்க படிக்க வேண்டாம். விவிலியத்தில் என்னன்னு கொடுத்திருக்காங்க அப்படின்னு திருப்புவிலியம், இதெல்லாம் உலக ஜனங்கள் என்ன பண்றாங்களாமே, இதெல்லாம் நாடி தேடுகிறார்கள், உங்களுக்கு இன்னொரு தேவை என்று பரமபிதா என்ன பண்ணியிருக்கிறாரு, அறிஞ்சிருக்காரு. அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு பரமபிதா மேல என்ன நம்பிக்கை நம்ம வைக்கிறோம். நம்ம வைக்கிற நம்பிக்கை தான் இந்த வார்த்தை. நீங்க அது வாசிக்கலாம். நீங்க யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்கலாம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்ப நமக்கு சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க இயேசு கிறிஸ்து கிட்ட அங்க சொல்லும் போது என்ன ஒரு காரியத்தை யாக்கோபு எழுதுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய அனுபவத்தை எழுதுறாரு. என்ன பண்றாரு, என்னன்னு சொன்னாரு? தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு நீங்க என்ன பண்ணுங்க. அப்ப அவன் என்ன பண்ணிடுவான் பாருங்க. இது பின்னாடி அவர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இயேசு கிறிஸ்து கிட்ட இந்த ஒரு விஷயம் சொல்றாரு. எது சொல்றாரு? நீங்க தேவாலயத்து உப்பருகையின் மேல நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க குதிச்சீங்களா? என்னன்னு சொல்றாரு? நீங்க அப்படியே கொஞ்சம் ஸ்பீடாக வாசிருக்குமா. அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து, இதெல்லாம் நிறைய எக்ஸ்பிளைன் கொடுக்குறாரு. நமக்கு நேரம் இல்லாதனால எங்க கூட்டிட்டு போயிட்டாரு? பரிசுத்த நகரத்துல கூட்டிட்டு போய் தேவாலயத்துடைய உப்பருகையில இருந்து என்ன பண்றாரு? நிறுத்தி, நீ தேவனுடைய குமாரனை ஆனால் தாள குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது நாமம் கல்லில் இடராத படிக்கு. சரி, இப்படி செய்யறதுனால என்ன நடக்கும்? என்ன நடந்திருக்கும்? எல்லாரும் பாராட்டி இருப்பாங்க. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணி இருப்பாங்க? அங்கிருந்து இவரு குதிக்கிறதுனால. அப்ப என்ன இயேசு கிறிஸ்து நல்லா யோசிக்கிறார். என்ன யோசிக்கிறாரு? நம்ம எதுக்கு வரல? இந்த தேவாலயத்து மேல ஏறி அங்கிருந்து குதிச்சு இந்த ஜனங்க கிட்ட நல்ல பேர் வாங்கறதுக்கு அவர் வரல. அவர் எதுக்காக வந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆதாமுடைய பாவத்துக்காக என்ன பண்ணாரு? ரான்சம் கொடுக்க வந்திருக்கிறார். சரி, அடுத்த வசனம் நீங்க அப்படியே அடுத்த வசனம் சொல்லும் போது என்ன எழுவாரு? என்னன்னு சொல்லிட்டாரு? நீ குதிக்கும் போது யார் தாங்கிட்டு வந்துருவாங்க? உங்க தூதர்கள் என்ன பண்ணுவாங்க? சரி, அப்படின்னா சகோதரர் என்ன இதுக்கு நான் இந்த வசனம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். நீங்க 91ஆம் சங்கீதத்தில் நீங்க வாசிச்சிருப்பீங்க. என்ன சொல்லி வாசிச்சிருப்பீங்க? இந்த வசனம் யாருக்கு அப்ளை பண்ணிட்டாப்ல சாத்தான்? இல்ல இந்த வசனம் யாருக்குரிய வசனம் நாம் பார்த்திருக்கிறோம்? சபை இல்லைங்களா? நீங்க வேணா 91ஆம் சங்கீதம் 11, 12 வசனங்களை நீங்க வாசிக்கலாம். உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார், உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். அப்படின்னா இந்த வசனத்தை தப்பா என்ன பண்ணிட்டான்? அப்ளை பண்றது எப்படி? நம்ம கரெக்டா நம்ம வசனங்களை கூட என்ன பண்ணணும்? சரியா கையாளணும். இந்த வசனம் இவருக்காக சொல்லப்பட்டது. யாருக்காக? கிறிஸ்துவுக்காக சொல்லப்படல.
அவருடைய சரீர அங்கங்களுக்காக சொல்லப்பட்டதுங்கிற விஷயத்தை மாத்தி அவர் சொல்லும்போதுதான் பின்னாடி நீங்க ஒரு இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கொஞ்சம் சீக்கிரமே வாசிங்க. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். சரி, இதுக்கு என்ன சகோதரர் கொடுக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு நிறைய பயம் இருக்கு. பொதுவா மனுஷனுக்கு என்ன இருக்கணும்? பயம் இருக்கணும். என்ன பயம் இருக்கணும்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஆனா தேவையில்லாததுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்? நாம் பயந்துக்குவோம். தேவையில்லாத காரியங்களுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம ஆனா என்ன சொல்றாரு? மறுபடியும் கூட ரிப்பீட் பண்ணிருமா? தேவன் நமக்கு பயம். அப்ப தேவன் நமக்கு என்ன ஆவியை கொடுத்திருக்கிறாரு? பயம் உள்ள ஆவியை உங்களுக்கு கொடாமல். பயமுள்ள ஆவிக்கு என்னன்னா, நம்ம கிட்ட முன்னாடி இந்த சத்தியம் கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம எதுல இருந்தோம்? அநேக மூட நம்பிக்கையில. இதெல்லாம் என்ன அப்படின்னா மூட நம்பிக்கை தான். அதனாலதான் தேவன் உங்களுக்கு எந்த ஆவியை கொடுக்கல? பயம் உள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவி. கண்டிப்பா இப்ப கிறிஸ்து கிட்ட என்ன இருந்திருக்கு? அவன் சொல்லும் போது, சாத்தான் பேசும்போது என்னை கிளியரா ரிப்பீட் பண்றான். என்ன கொடுக்கிறாரு? உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராது. அதான் அவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீங்க வசனம் வாசிக்குமா? அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே என்றார். அப்ப பாருங்க, அப்ப என்னன்னா, நமக்கு நம்முடைய தேவனாகிய கர்த்தரை இப்படி செய்வாரா செய்ய மாட்டாரா இப்படி எல்லாம் செக் பண்றது நம்முடைய வேலை இல்லை. எப்படிங்க? இயேசு கிறிஸ்து தெளிவா சொல்றாரு. அங்க இருந்து குதிச்சு நான் காட்டுறது என்னுடைய வேலை இல்ல அப்படின்னு அவர் சொல்லணும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீங்கள் காத்துக் கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். எந்த சபையினுடைய காலத்துக்கு பேசுறோம்? இது முன்னாடி இது பிலதெல்பியாவுடைய சபையினுடைய காலத்துக்கு. ஆனா இந்த காலத்துக்கு நம்ம பொருத்திக்கு பார்க்கலாம். எப்படி என்ன வரப்போகுது? மறுபடியும் கூட கொஞ்சம் ரிப்பீட் பண்ணிருமா? என் பொறுமையை குறித்து நீங்கள் காத்துக்கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். அப்ப கண்டிப்பா ஒரு ட்ரிபுலேஷன் வரப்போகுது. நம்ம எந்த அளவுக்கு தேவன் மேல நம்பிக்கையும் விசுவாசம் வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளை என்ன பண்ணுவாரு? தேவன் நம்மளையே அங்க காப்பாற்றுவார். நீங்க இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். அதுலயே வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்க. அவருடைய கோபாக்கினையின் மகா நாள் வந்து விட்டது. என்னன்னு சொல்றாருங்க? இது முன்னாடி ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க சொல்லலாமா? ஆனா சகோதரர் கொடுக்கிறாரு. எப்ப தொடங்கிருச்சு? அவருடைய கோபாக்கினையின் மகா நாள் என்ன ஆயிருச்சு? வந்து விட்டது. நீங்க கன்ஃபார்மா என்ன பார்க்கலாம் பாருங்க. ஒரு பக்கம் என்ன ஆகுறாங்க? ஒரு பக்கம் அமெரிக்கா ஒரு பக்கம் போறா, இன்னொரு பக்கம் சீனா இந்தியா ஒரு பக்கம் பேட்ச் பேட்சா என்ன ஆகுறாங்க எல்லாம். என்ன சொல்றாரு பாருங்க. ஒரு பக்கம் இன்னுமே நம்ம போப் பேர் என்னங்க? நீங்க சொல்லுங்க. ஒரு போப்பை தேர்ந்தெடுத்தாங்க இல்லைங்களா? சொல்லுங்களேன். முன்னாடி இருந்த போப் பேர் நமக்கு தெரியும், பிரான்சிஸ். இந்த போப்பு பேர் கூட இன்னும் நமக்கு என்ன ஆகல, நமக்கு நல்லா தெரியும். ஏன்னு கேட்டீங்கன்னா இவங்க எல்லாம் தான். என்ன இந்த வசனம் மறுபடியும் கூட கொஞ்சம் ரிப்பீட் பண்ணிருக்குமா? அதாவது என்ன நாள் வந்துருச்சு? அவருடைய கோபாக்கினையின் மகா நாள் வந்து. அவருடைய கோபாக்கினையின் மகா நாள் என்ன ஆயிருச்சு? இது நீங்க அந்த டை கிங்டம் தேவனுடைய ராஜ்யம்ங்கிற புத்தகத்துல நீங்க வீட்டுல நீங்க என்ன பண்ணலாம், அதுல படிச்சுக்கலாம். இன்னொரு வசனம் நீங்க வாசிக்கலாம். ஏன் இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா, நம்ம கண்ணாட பாக்குறோம். எப்படிங்க? அவருடைய கோபாக்கினையின் மகா நாள் என்ன ஆயிருச்சு? வந்துருச்சு. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நம்ம எதுக்கு இது பேஸ் பண்ணுவோம்? வாசிக்குமா? எதுக்கு அப்ளை பண்ணுவோம்? தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசியாகில. விசுவாசியா பாருங்க. தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தினுடைய ஒளி அவிசுவாசிகளுக்கு அது எப்படி இருக்குது?
அவர்களுக்கு பிரகாசமா இராத இல்ல அவங்களுக்கு வெளிச்சம் இல்ல, நமக்கு வெளிச்சம் இருக்கு. எப்படிங்க? அவங்களுக்கு வெளிச்சம் இல்ல, நமக்கு வெளிச்சம் இருக்குது. நம்ம பெரிய கூட்டம் இல்ல, சின்ன கூட்டம் தான். ஆனா இந்த சின்ன கூட்டத்துக்கு தேவன் என்ன கொடுத்திருக்கிறாரு? ஒரு மிகப்பெரிய வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறாரு. வெளிச்சத்தை தான் நம்ம என்ன பண்றோம்? நம்ம டிராவல் பண்ணிட்டே இருக்கிறோம். இன்னும் 2 வசனம் கூட வாசிக்கலாம். அதாவது மத்தேயு 24ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஏனெனில் கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இது இயேசு கிறிஸ்து பேசின லாஸ்ட் தீர்க்க தரிசனம் இதுதான். எது? கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கும்படி அடையாளங்கள் அற்புதங்கள் எல்லாம் என்ன பண்ணிடுவாங்களாமா? செஞ்சிருவாங்க. சரி, இப்ப நம்ம மறுபடியும் லாஸ்டா இங்க வந்துடலாம். எங்க வந்துடலாம்? அடுத்தது இவருடைய ஒரு டார்கெட் என்னன்னா 8ஆம் வசனம் வாசிக்கலாமா? மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து, போதுமா இப்ப என்ன இப்படி காமிக்க முடியுமான்னு கேக்குறாரு. யாராவது ஒருத்தர் ஒரு அவ்வளவு உயரமான மலை உலகத்திலே கிடையாது. நமக்கு தெரியும் உலகத்திலே பெரிய மலை எது? எவரெஸ்ட் இல்லைங்களா? எனக்கு தெரிஞ்ச எவரெஸ்ட் தான் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் இல்லைங்களா? 11,000 அடி உயர்ந்த மலை. இதை விட பெரிய மலை இல்ல. இப்ப இங்க ஒரு மலை கூட்டிட்டு போயிட்டாராம. எந்த மலை? இது அப்படி ஒரு உயர்ந்த மலையெல்லாம் உலகத்துல கிடையாது. ஆனா நீங்க சிந்தனைகளை கொண்டு வரலாம் இல்லைங்களா? எதை கொண்டு வரலாம்? என்ன 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 அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ஜனங்களோட அவமானப்படுறதை விட நீங்களும் நானும் என்ன ஆயிக்கலாம்? காம்ப்ரமைஸ் என்ன பண்ணலாம்? சாஷ்டாங்கமா என்ன பண்ணுங்க? நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். பாருங்க, இப்போ யாருக்கு கொடுக்கணும்? இவருக்கென்றும் இவரை கொண்டும் சகலத்தையும் உண்டாக்கினார். இவரையே சகலத்துக்கும் சுதந்திரவாதியாக யார்கிட்ட பேசிட்டு இருக்காங்க? ஆல்ரெடி அவருக்கு யாருதுங்க? சரி, இப்ப நாம வச்சிருக்கிற வீடு யாருதுங்க? நம்ம பேர்ல எல்லாம் பட்டா எல்லாம் வாங்குறோம். பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடைய. பாருங்க, இப்ப நமக்கெல்லாம் அனுமதி கொடுத்திருக்கிறார். நீங்க ஒரு வீடு வாங்குறீங்களா? இந்த சட்டம் உலகத்தினுடைய சட்டத்துக்காக. ஆனா எல்லாமே யாருது? ஆனா இங்க என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்பதான் அவர் கிளியரா இயேசு கிறிஸ்துடைய கிளியரா என்னன்னா என்ன ஒரு விஷயத்துக்கு வராது. உங்களுக்கு எனக்கு என்ன ஆகாது என்ன சொல்றாரு? அம்மா வாசிடலாமா? அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது என்றார். அப்போ கிளியரா சொல்றாரு. என்ன விஷயம் சொன்னாரு? சாத்தானுக்கு என்ன ஆகல? சாத்தானுக்கும் சாத்தானுடைய கூட்டத்தாருக்குமே எது தெரியல? உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவனுக்கே நீ என்ன பண்ணுங்க. அப்போ நமக்கெல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கடைசி காலத்துல நமக்கு அந்த வாய்ப்பை தேவன் என்ன பண்ணிருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். நம்மளாம் இனி வேற யாரையா போய் நம்ம தொழுது கொள்ளுவோமா? வேற ஒரு தேவன் இருக்கிறாருன்னு சொன்னா நம்புவோமா? ஏன்னா நம்ம எல்லாத்தையும் என்ன இருக்கிறோம்? கடந்து வந்து யெகோவா தேவன் தான் உண்மையான மெய் தேவன் சொல்லி நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்? உடன்படிக்கை நாம செஞ்சிருக்கிறோம். அதுக்கப்புறம் சாத்தான் என்ன ஆயிட்டாரு? கொஞ்ச காலம், இது நமக்கு பின்னாடி வசனம் சொல்லும் போது கொஞ்ச காலம் என்ன ஆயிட்டாரு? அவர் மறுபடியும் அவர் வந்துட்டாருன்னு கூட நாம் வாசிக்கிறோம். நீங்க ஒரு வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அதற்கு பின்பு அது கொஞ்ச காலம் விடுதலையாக வேண்டும். இதெல்லாம் உங்களுக்கு இதெல்லாம் ஒரு ப்ராபசி. என்னன்னா அதற்கு பின்பு என்ன ஆகும்? அது கொஞ்ச காலம் விடுதலை ஆகணும். அது என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாத்தையும் திரட்டணும். எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? மகா நாளில் அந்த யுத்தத்துக்கு என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் அங்க திரட்டணும். அந்த திரட்டுற விஷயத்தை இப்ப நம்ம என்ன ஆயிட்டு இருக்கிறோம்? நம்ம கண்கூடாக என்ன பண்றோம்? நமக்கு முன்னே இருந்த சகோதரர்கள்லாம் படிச்சுட்டு தான் இருந்தாங்க. இன்னைக்கு நம்ம என்ன ஆயிட்டு இருக்கிறோம்? அதைய நாம பார்த்துட்டே இருக்கிறோம். இன்னொரு வசனம் கூட நீங்க வாசிக்கலாம். யோவான் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிக்கலாம்.
நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. அப்போ ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லி நான் அந்த பாடத்தை முடிச்சுக்கிறேன். இப்போ இயேசு கிறிஸ்து எதுக்காக போராட வேண்டியதா இருந்துச்சு இவர்கிட்ட? ஒரே விஷயம், இந்த சப்ஜெக்டுடைய கான்செப்டே அதுதான். நீதிக்கு என்ன ஆகணும், அநீதிக்கு எதிராக இயேசு கிறிஸ்து என்ன ஆகிறாரு, நீதியை செய்கிறார். அப்ப நாமளும் கூட அதனாலதான் நீங்க நீதிக்கு எதிராக நாம் என்ன பண்ணணும், நாம போராடணும். வெளியில் நின்று போராட வேண்டியதெல்லாம் இல்லை. ஏன்னா பவுல் சொல்றாரு, நம்முடைய போராயுதங்கள் மாம்சத்தின்படி இராமல், இல்லைங்களா? நம்ம வெளியெல்லாம் போய் இறங்கி போராட வேண்டியதில்லை. என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய கேரக்டர் தான், நம்முடைய குணநலன்களை வளர்க்கறதுல எந்த அளவுக்கு நீங்க பயனுள்ளதா இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த புதிய சிருஷ்டிக்குரிய அந்த நிலைமைக்கு நம்ம என்ன ஆயிடும், நம்ம முன்னேறி போறோம். அதனாலதான் இயேசு கிறிஸ்து என்ன சர்டிபிகேட் கொடுத்துட்டு போயிட்டாரு. நீங்க மறுபடியும் கூட வாசி முடிச்சுக்கலாமா? யோவான் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. என்னன்னு சர்டிபிகேட் கொடுத்துட்டாரு? ஒரு சொல்லுவாங்க இல்லைங்களா, இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன ஒரு சர்டிபிகேட் கொடுத்துட்டு போயிட்டாரு. நான் உலகத்தான் அல்லாதது போல இவர்களும் யாரு, நாமளும் யாருங்க. அப்ப உலகத்தோட நம்ம இருந்தோம்னா நம்ம கண்டிப்பா என்ன ஆயிடுவோம், ஒரு பெரிய உபத்திரவ காலத்துல நம்ம மாட்டிக்குவோம். பொறுமையோட கேட்ட உங்கள் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக.